மத்தேயு 8:34 ஒரு வாசிங்க பாவம். மத்தேயு 8:34. அப்பொழுது அந்த பட்டணத்தார் யாவரும் இயேசுவுக்கு எதிர்கொண்டு வந்து அவரை கண்டு, ஆண்டவரை அவர்கள் எல்லையை விட்டு விரட்டினார்களாம். ஏன்னா உலக ஆசீர்வாதம் குறைஞ்சி போகும், உலகத்தில் உள்ள எல்லா நன்மைகளும் குறைஞ்சி போகணும்னு விரட்டினாங்களாம். வாசிக்க கேட்போம். மார்க் 8:34. பின்பு அவர் ஜனங்களையும் சீசர்களையும் தம் பக்கத்தில் அழைத்து, ஒருவன் அங்கே பாருங்க, ஜனங்கள் எல்லாரும் இயேசு என்னஞ்சாங்க, எங்கள் எல்லையை விட்டுட்டு போங்கன்னு விரட்டினாங்க. இங்கே இயேசு சொல்கிறாரு, அந்த ஜனங்களையும் சீசர்களையும் பார்த்து, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்ற கடவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்கு தெரியும் இன்னும் விரட்டுவாங்கன்னு தெரியும் இல்லையா? இயேசுவை இன்னும் எங்கள் எல்லைக்குள்ளே வரப்படாது, இயேசு இப்படியெல்லாம் பேசப்படாது, இயேசு இப்போ கடினமான வார்த்தை பேசினீர், அதனால தான் நிறைய சீசர்கள் என்னஞ்சாங்க போகிறாங்க என்ன இயேசுவை பார்த்து சொல்லுவாங்கன்னு இயேசுக்கு தெரியும். ஆமே, தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆனாலும் ஆண்டவர் அந்த ஜனங்களை பார்த்து என்ன சொன்னார்? ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னை தானே வெறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு இயேசுவுக்கு பின்னால் வரணும்னு யார் சொன்னது? இயேசு சொன்னார். வெறுக்கிறவங்க வெறுக்கட்டும், அருவருக்கிறவங்க நோவாவும் இதை தான் செய்தான். பேசுகிறவன் பேசட்டு, ஏளனம் செய்கிறவன் ஏளனம் செய்யட்டு, பரிகாசம் அடிக்கிறவன் பரிகாசம் அடிக்கட்டு, இல்லை கொலை செய்யணும்னு நினைக்கிறவன் கொலை செய்யட்டு, இல்லை என்னை ஒதுக்கி வைக்கணும் உள்ளவன் ஒதுக்கி வைக்கட்டு, என்ன செஞ்சாலும் சரிதான், நான் பேழையை உண்டு பண்ணிட்டு தான் இருப்பேன். ஆமே, ஹல்லேலூயா. பேழையை உண்டு பண்ணிட்டு தான் இருப்பேன்னு அவன் ஒரு வாக்கு பிரசங்கம் பண்ணா, ஒரு வாக்கு என்னஞ்சா பேழையை உண்டு பண்ணினான். பேழைக்கு வேலை முடிஞ்ச உடனே ஆண்டவர் வந்தார். ஹல்லேலூயா. நம்ம இயேசு நல்லவர். ஆமேன்னு சொல்லலாமே. ஹல்லேலூயா. அப்போ நோவாவும் என்ன செஞ்சான்? அவனை பாட்டு பேழை கட்டிட்டு தான் இருந்தான். பேழை கட்டி முடிஞ்சோன்னா இயேசு வந்தார். நச்சுன்னு வந்து நின்றுருப்பார் இல்லையா? பம்மியாக வந்திருப்பார். இந்த பண்ணி மேய்ச்சவனும் இல்லை, விரட்டினானும் இல்லை. அப்போ சரியப்பா நான் போகிறேன்னு தயவு பண்ண அப்படியே வந்து நிற்பார். சிங்க நட போட்டு ராஜ சிங்க மேன்மையோடு அவர் அப்படி ஜம்முன்னு வந்து எங்கே நின்றுருப்பார்? பேழைக்கிட்ட இல்லை, வாசலுக்கிட்ட நின்றுருப்பார். போடவுள்ள யாரில் இங்கே லோத்தை பிடிச்சி தள்ளின மாதிரி என்ன செஞ்சிருப்பார்? தள்ளி இருப்பார். ஆனால் அப்படி தள்ள வேண்டியது வரல, அப்படியே கிளிப்புள்ள போல 6 பேரும் போச்சுனோம். அதுக்கு முன்னே என்ன செஞ்சாச்சு? அங்கே ஆடு மாடு நினச்சி பாருங்க, ஒரு 10 கப்பல் வீதியில் ஒரு பேழை, எத்தனையோ அனிமல்ஸ்ன்னு சொன்னாங்க. சரித்திரத்தில் எத்தனையோ அனிமல்ஸு, ஊரும் பிராணி, பறவை, மனுஷன், இவங்க போடிய எச்சி ஒன்றும் கீழே விழாது. கீழே விழுமோ? விழணுണ്ടെங்க தண்ணி என்ன செஞ்சிடும்? எல்லாம் உள்ளதான் கிடக்கு. அதுக்கேற்ற தீவனம் பைபிளில் இருக்கு. அதுக்கேற்ற தீவனம் எல்லாத்தையும் கொண்டு அதில் வச்சு டெய்லி அந்த இடத்துல என்ன செஞ்சிருப்பான்? புல்லெல்லாம் போட்டு தண்ணியெல்லாம் காட்டி எல்லா பக்குவமும் செஞ்சுருப்பான் இல்லையா? அதில் எச்சம் போட்டிருக்கோம், எல்லா இதுவும் உண்டு. கிட்டத்தட்ட 40 நாளுக்கு மேலே இருந்துடலாம், எல்லா இதுவும் நடந்திருக்கும். அந்த எருமையையும் அந்த கிடாவையும் அந்த பன்னியையும் அந்த ஆனைக்குட்டியையும் சீர்படுத்தி வச்சார். நம்ம வீட்டில் 4 மக்கள் உണ്ടെങ്കിൽ 4ஐயும் சீர்படுத்தக்கு ஆண்டவர் 4 தடவை கழுத்து குத்துற மறைய வேண்டிய இருக்கு. எல்லாத்தையும் சீர்படுத்தி வச்சுட்டு அவர் வந்தார், போன்னு சொன்னார், பூட்டினார். நோவா சாவி கேட்டிருப்பாரா? கேட்டிருக்க மாட்டாரா? ஆண்டவரே நான் உள்ள பூட்டிக்கலையே, ஏன்னா அப்பப்போ வந்து வெளியில் பார்க்கலாம், ஒருவேளை பொண்டாட்டிக்கு தங்கச்சியார் வந்தால் வண்டிக்குள்ளே ஏற்றணுமா என்னவா? நோவாவுக ஒய்ஃபுக தங்கச்சி குழந்தையார் வந்தால் உள்ள ஏற்றணுமா ஏற்றண்டாமா? இல்லையா? இனி அவனுக்கு தம்பி இருக்கும், தம்பிக்கு பொண்டாட்டி இருக்கும், அண்ணன் இருக்கும், அண்ணன் பொண்டாட்டி இருக்கும், சொந்த வாரம் வந்து ஐயோன்னு விழிச்சா மனம் இறங்குமா இறங்க மாட்டோமா?
பார்த்தாரு, மனுஷன் பிறவி விசுவாசமற்றது. மனுஷ பிறவி என்னது? விசுவாசமற்ற ஒரு பிறவி, நம்பிக்காத்த துரோகியான்னு சொல்லிட்டு இந்த நோவாயும் கூட நம்பாம பூட்டி அவர் பெல்ட்டுக்குள்ள வச்சுட்டு போயிட்டார். பெல்ட் கட்டியிருப்பாரா? கட்டியிருக்க மாட்டாரா? நான் பார்க்கல. கட்டியிருக்கேன் இல்லைங்க. ஜிப்பாய்க்குள்ள அங்கிக்குள்ள போட்டுட்டு நினைஞ்சிட்டாரு, அவர் போயிட்டார். ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் எப்போ ஞாபகப்படுத்தினாரா? ஐயோ இப்படி நோவா ஒருத்தன் உண்டில்லான்னு ஞாபகம் வந்த போதுதான் தண்ணி அப்போ குறைச்சாராம். நோவாவை நினைவு கூர்ந்ததினால் காற்றை வர வச்சார் இல்லையா? அப்படிப்பட்ட சூழ்நிலையில யாரும் நோவாவுடைய பேச்சை கேட்காம அத்தனை பேரும் நல்ல ஐஸ்வர்யமா தண்ணிக்குள்ள மிதந்து நல்ல ஒரு 40 நாள் நவம்பா நல்ல ஊதி இல்லையா? கருத்த உடம்பெல்லாம் வெளுத்த உடம்பெல்லாம் செவத்து இல்லையா மகா? அப்படி ஒரு சைஸில் இருக்க நினைச்சு பாருங்க. அதுதான் ஆண்டவர் பரிதாபப்பட்டார். இனி நான் இப்படி கொல்ல மாட்டேன். ஹல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் இருக்குன்னு அறிஞ்ச பிறவும் ஆண்டவருடைய சுவிசேஷத்தில் அவருக்கு ஒரு இம்மி அளவும் இறங்கி வரவே இல்லை இல்லையா? இந்த பிசாசு படைகள் எல்லாம் விரட்டின போல இயேசுவை விரட்டி இப்படியெல்லாம் செய்த பிறவைக்கும் ஒரு படி கூட என்ன செய்யல? சுவிசேஷத்தில் இயேசு இறங்கவே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பொடி கூட இறங்கலை. அவருக்கு பிதா அனுப்பின சித்தத்தை நிறைவேற்றி முடிச்சாரு. இதெல்லாம் இருக்கட்டு, இப்போ ஒருத்தன் எனக்கு கூட பரலோகத்துக்கு வரணுமெங்கி என்னை பின்பற்றி வரணும். என் அடிச்சு உடப்பிட்டு வாருங்க, இல்லைங்க வராதுங்கன்னு விலக்கிட்டார். ஆமே, ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, இப்படி ஆண்டவர் சொல்றார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் என் பின்னை வரணும், தன்னைத்தானே வெறுத்து உங்க பாட சுமந்து வரணும்னு சொல்றாரு. சொன்னாரு நான் உங்களுக்கு முன்மாதிரியை வச்சுட்டு போறேன் சிலுவை உபதேசத்தை. ஹல்லேலூயா. அப்போ இயேசுக்கு சிலுவை பாடு நமக்கு முன்ன வச்சுட்டு போயிருக்காரு. அவர் என்னெல்லாம் பட்டாரோ அது நம்ம படணும். 6 காரியங்களை பட்டோம். என்னெல்லாம் வாசிங்க பார்ப்போம். துன்பம், மரணம், அவமானம், பரிகாசம், ஒதுக்கி தள்ளுதல், சுய வெறுப்பு. இந்த 6ஐயும் நம்ம ஏற்றுக்கொண்டாதான் இயேசுக்கு பின்னால் போக முடியும். நேரத்தையும் பார்த்தோம், இவ்வளோத்தையும் பார்த்தோம். ஆமென். இன்னைக்கு இப்படி இந்த உபத்திரவம், பாடு, மரணம் இதெல்லாத்தையும் இயேசு ஏற்றுக்கொண்டது போல நாம ஏற்றுக்கொண்டா நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளலாம். இந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் நம்மை வாழ்க்கை முழுவதும் பாவத்துக்காக போராடணும். நாளைக்கு மறுநாள் பந்தியில் இருக்க போறோம். அப்ப பாருங்க, ஆண்டவராகிய தேவனுடைய அடிச்சுவடை நம்ம பின்பற்றி போனோம்னா வாழ்க்கை முழுவதும் போராட்டம் உண்டு. நினைச்சிடப்படாது. இந்த திருவிருந்துக்கு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டாச்சு, மாப்பு கேட்டாச்சு, பிசாசெல்லாம் ஆண்டவர் அப்போ பாஸ்டர் அப்படி நேரத்தைக்கெல்லாம் அப்படி விரட்டினாரு, இருதயத்திலேருந்து என்னதோ கலந்து போச்சுது, அப்படி போச்சு, இப்படி எல்லாம் சரிதான். நோ, இன்னைக்கு நீ மாறினா அந்த பிசாசு உன்னிட்ட இன்னைக்கு வர. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப வாழ்க்கை முழுவதும் போராட்டம் உண்டு. யாருக்க கூட? பிசாசு கூடயும் இப்பிரபஞ்சத்தின் இந்த லோகாதிபதினா பிசாசு கூடயும் நமக்கு போராட்டம் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாழ்க்கை முழுவதுமாக போராட வேண்டும். மனுஷன் பாவத்தை சிலுவையில் வாழ்க்கை முழுவதும் போராடணும். போராடி நம்ம பாவத்தை என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? உண்டியலை கொண்டு போடணும். நிறைய பேர் அப்படி தானே செய்யணும். தெரியாதா? எவனையாவது கொலை பண்ணியது, ஆண்டவரே யாருமே கண்டுபிடிச்சல, அதனால 1 கோடி ரூபா தான் திருப்பதியில் கொண்டு போட்டுருக்கேன். அடுத்தது யாராவது பொருளை வஞ்சிக்கியது, களவு பண்ணியது, அதில் ஒரு பகுதியை எடுத்து ஆண்டவரே இங்கே போட்டால் எல்லாருக்கும் தெரியும், நான் வேளாங்கண்ணியில் போய் ஒரு மொட்டையும் போட்டுட்டு வாரேன். ஹல்லேலூயா. நம்ம இயேசு நல்லவர். ஆமென் சொல்லலாமே.
அப்போ நம்ம பாவத்தை எல்லாம் வாழ்க்கை முழுவதும் பாவத்துக்காக போராட வேண்டும். மனுஷன் பாவத்தை சிலுவையில் அறையும்படி போராட வேண்டும். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 6வது அதிகாரம், ரோமர் 6:8 முதல் 13 வரை. ரோமர் 6. ஆதலால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடைய கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். மரித்தோரில் இருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆட்கொள்வதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் மரித்தது பாவத்துக்கென்று ஒரு தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்துக்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்துக்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அந்த வசனத்தை மட்டும் ஒருக்க வாசிங்க பார்ப்போம். ஆகையால் சரீர இச்சைகளின்படி பாவத்துக்கு கீழ்ப்படியத்தக்கதாக உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. அப்போ பாவம் செய்தால் நம்ம சரீரம் மட்டும் இல்லை, ஆத்மாவும் மரணத்துக்கு உட்படும். நம்ம பாவம் செய்தால் சரீரம் மட்டும் இல்லை, ஆத்மாவும் மரணத்துக்கு ஏதுவான காரியத்தை அடையும். ஆமென். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, நம்ம ஆவி ஆத்மா சரீரம் பரலோகத்தில் போய் சேராது. ஹல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து நமக்கு முன்மாதிரியாக வச்சாரு. நம்முடைய பாவத்தை, நம்முடைய அக்கிரமத்தை அவர் சுமந்து எங்கே அரைஞ்சாரு? சிலுவையில் அரைஞ்சார். இந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசு அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோட தேவனுக்கென்று எழும்பினாராம். அப்போ பாவத்தில் மரித்து போகக்கூடிய இடத்துல இருக்கிற நீங்க இனி மாம்ச இச்சைக்கு இடம் கொடாமல், மாம்ச இச்சைக்கு இடம் கொடாமல், சொல்லுங்க பார்ப்போம். ஒரு கவட சொல்லுங்க பார்ப்போம். மாம்ச இச்சைக்கு இடம் கொடாமல் கர்த்தருக்கென்று பிழைத்திருக்கணும். ஆமென். வாசிங்க பார்ப்போம் அந்த வசனத்தை இருக்கா கூட. ஆகையால் சரீர இச்சைகளின்படி பாவத்துக்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாது இருக்கணும்னா நம்ம பாவத்தை சிலுவையில் அரைஞ்சு தீக்கணும். ஆமென். தீக்கணுமா வேண்டாமா? இனி சரீரத்தில் சரீர பாவத்தை நான் ஆளுக்கு ஒருபோதும் சம்மதிக்க மாட்டேன் என்று சொல்லுகிறவர்கள் மட்டும் உண்மையாக சொல்லணும். ஒரு கையை, இடது கையை இருதயத்தில் வச்சு வலது கையை ஆண்டவருக்கு நேரம் உசத்தி, இனி நான் சரீர பாவ இச்சைக்குள் என்னுடைய சரீரத்தை உட்கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறவங்க மட்டும் கரங்களை உசத்தி அல்லையிலே சொல்லுங்க பாப்பா. அல்லையிலே சொல்லு. முழு இருதயத்தோடு ஒரு அல்லையிலே சொல்லு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனாவது வசனம் வாசித்தோம்? 11 வாசித்தோம் இல்ல? 12. ஒரு காட வாசிங்க. 12 வாசித்து 13 வாசிங்க. ஆகையால் சரீர இச்சைகளின்படி பாவத்துக்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு, நீங்கள் நரகத்துக்கு போவதற்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இனி அடுத்த வசனத்தை வாசிங்க. 13. நீங்கள் உங்கள் அபயங்களை, சரி, உங்க அபயம் என்னெல்லாம்?
சத்தமா. கை கை கால் ஒன்றா? கை கால் வாய் காது மூக்கு கண். இது ஒன்று கண் ஒன்றும் சரியா இருந்துட்டுன்னு வச்சுக்கியா, உன் சரீரம் பூரா சரி. அறியணும் நம்ம அபயங்கள் என்ன அபயங்கள்லாம் பாவம் செய்த. இது எங்க என்னத்துக்குள்ள பாவம்? பாதாளத்துக்கு போகக்கூடிய பாவங்கள். ஹல்லேலூயா. எங்க போக வேண்டிய பாவங்கள்? நம்ம முகத்தில் இருக்க கண்ணு சரியா இருந்தா நம்ம சரீரம் சரியா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இயேசு நல்லவர். ஆமென். 13வது வசனத்தை ஒரு கூட வாசிங்க. நீங்கள் உங்கள் அபயங்களை, உங்க கண்ணு காது மூக்கு கை காலு, உங்கள் அபயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்துக்கு ஒப்பு கொடாமல் உங்களை. அப்போ நீங்க எல்லாம் ஞானஸ்தானம் எடுத்தீங்களா? வாலிப பிள்ளை எல்லாம் ஞானஸ்தானம் எடுத்தீங்களா இல்லையா? இது உங்கள் சரீரத்தில் இருக்கிற அபயங்கள்ல பாவம் ஆட்கொள்ளாதபடிக்கு உங்களை காத்து கொள்ளணும். இல்லைங்க என்ன செய்யும்? நரகம் கிடைக்கும். அப்ப இங்க பந்தியில கை போடுவதற்கு 1% கூட என்ன இல்லை, அருகதே இல்லை. ஹல்லேலூயா. அடுத்தது 1 பேதுரு 2:11. 1 பேதுரு 2:11. சத்தமா. பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசியம். நம்ம எல்லாம் யாரு? நமக்கு இங்க யாரு சொந்தம்? அதாவது பவுல் சொல்றா, வேதத்தின்படி நடந்தா உலகத்தில் வாழ முடியாது. வேதத்தின்படி நடந்தா உலகத்தில் வாழ முடியாதுன்னா எல்லா கட்டளையும் பிறப்பிச்சுட்டு கடைசியில் சொல்ல ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்தில் நம்ம பரதேசியாய் வாழுகிறோம். பரதேசியா. அது நம்ம சொந்தம் என்ன, எப்படிப்பட்ட சொந்தம்னா, ஒரு ட்ரெயில் பயணம் செய்கிறோம் தெரியுமா? ஒரு 3-4 நாள் டெல்லிக்கோ பாம்பேக்கோ போகும்பா ஒரு 3-4 நாள் பயணம் செய்கிறோம். கிட்ட இருக்கிறவங்க தான் சொந்தக்காரன். பேசிடுவோம், பழகுறோம். ஞானமாக பழகம் இல்லைங்கி ஊட்டி அறுத்துட்டு போவாளுவா, அது சொந்தக்காரன் இல்லையா? 3 நாள் மாறி மாறிக்க சாப்பாடு வேண்டி கொடுப்போம், அன்பாக பேசுவோம், குடும்ப கதையெல்லாம் பேசுவோம், டெலிஃபோன் நம்பர் வேண்டிடுவோம். இல்லைங்க ஏதாவது அந்த 4 நாள் கூடையே இருக்கும்போது சொந்தம். ட்ரெயினை விட்டு இறங்கி போயாச்சுன்னா நினைச்சு பாருங்க. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. பொண்டாட்டி இருக்கலாம், புருஷன் இருக்கலாம், பிள்ளைகள் இருக்கலாம். இப்போ நான் அதான் திங்க் பண்ணிகிட்டே இருக்கேன் அடிக்கடி. 60 வயசாச்சு, கொஞ்சம் நாட்களை யோசித்து பார்க்கும்போது எல்லாம் பிரிஞ்சுட்டு போகிறேன். இதுதான் 11வது வசனத்தை வாசிங்க. சத்தமாக வாசிக்கணும். பிரியமானவர்களே, அந்நியரும் பரதேசியமாய் இருக்கிற நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற. புரியுதா உங்களுக்கு? யாருக்கெல்லாம் தெரியுது? தெரிஞ்சவங்க ஒரு அல்லையிலே சொல்லலாமே. அப்ப இந்த உலகத்தில் வாடகை பரதேசியா இருக்கிறோம். கொஞ்ச நாள் இந்த உலகம் நமக்கு நிச்சயமா நிலையில்லை. சின்ன பாஸ்டர் சொன்னது போல டெம்பரவரி. அது அம்மாவாக இருக்கட்டும், அது அப்பாவாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், புருஷனாக இருக்கட்டும், சொந்தமாக இருக்கட்டும், பந்தமாக இருக்கட்டும், எந்த அண்ணனாக இருக்கட்டும், எந்த தம்பியாக இருக்கட்டும், இதெல்லாம் டெம்பரவரி. ஆனால் பெர்மனண்ட் ஒரு சொந்தம் உண்டு. பெர்மனண்ட் ஒரு சொந்தம் உண்டு. பாஸ்டர் கண்டு பயந்து மீசை அடிக்கவே இல்லை சொந்தம். இது மனுஷனுக்கு பயந்து வாழ்கிற வாழ்க்கை. இது சபிக்கப்பட்டது என்று அர்த்தம். தேவனுக்கு பயந்து வாழணும். அப்படி வாழ்ந்து தன்னை தானே வெறுத்து நம்ம பாட ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய நம்ம சிலுவையை சுமந்து இந்த அபயங்களை பாவத்துக்கு ஒப்பு கொடுக்காம மரிக்கக்கு
மரிக்கக்கும் ஆயத்தமாக இருக்கிற தேவ பிள்ளைகள் தான் நமக்கு சொந்தம். ஆமாம். ஏன்னா நாம் பரலோகத்துக்கு போகும்பா இதில் ஒரு 10 எண்ணமாவது வர மாட்டீங்களோ? அங்கேயும் நம்ம சகோதர தத்துவத்தில் வாழலாம். ஆமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அல்லாத கண்ணில் காணுகிற சகோதரர், கண்ணில் காணுகிற சகோதரி, கண்ணில் காணுகிற அம்மா மூழ்கி ஞானசாத தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு இயேசுவுக்கு பின்னால் போக துணிந்து ஒரு சீசனாக ஆண்டவருக்கு என்ன கடமை செய்யணுமோ அந்த கடமைகளை நம்ம தகப்பனுக்கு இயேசுவுக்கு என்ன கடமை செய்யணுமோ அந்த கடமை செய்கிற அத்தனை பிள்ளைகளும் இயேசுக பிள்ளைகள். அந்த இயேசுக பிள்ளைகள் ஒரே சகோதரத்துவம் படைத்த பிள்ளைகள் பரலோகத்தில் ஆண்டவரை பாடி துதிக்கப்பதற்கு உண்டாகும். அப்போ நமக்கு இங்கே சொந்தம் உண்டா இல்லையா? டெம்பரவரியா? அப்போ அவன் நரகத்துக்கு போக, நீ பரலோகத்துக்கு போகன்னு சொல்லி. ஆவிக்குரிய பிள்ளைகள் டெம்பரவரி அல்ல, உலகத்துக்குரியவங்க டெம்பரவரி. அதனால தான் ஆண்டவர் நீ சொல்கிறாரு, நீ நாளைக்கு மறுநாள் ராபோஜன பந்தியில் கைபோடிய இயேசுவின் சரீரத்தை நீ புசிக்க, இயேசுடைய இரத்தத்தை நீ பருகுகிற, அப்படி பருகிற நீ பரதேசியாக இருக்கேன்னு நினச்சிக்கா. இந்த உலகத்தை உனக்கு சொந்தம் இல்லை. உன்னோடு கைபோடுகிற பிள்ளைகளை நீ தேற்று, ஆற்று, அரவணி. ஆமே. அப்போ 100 பேர் கை போடுறேன்னா 100 பேரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டேனோம். இதில் குற்றம் இருக்கும், குறை இருக்கும், நீளது இருக்கும், கட்டை இருக்கும், எல்லாம் இருக்கும். இதை எல்லாத்தையும் மற்றவர்களுக்கு தெரியாமல் இயேசுவோடு போராடி இயேசுவிட்டு அர்ப்பணம் செய்து மனம் திரும்ப வச்சு அந்த பிள்ளைகளை அணைத்து கொண்டு போகிறது தான் போதகனுக்கும் போதகத்திற்கும் உள்ள வேலை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மேய்ப்பனுக்கும் மேய்ப்பத்திக்கும் உள்ள வேலையே இதுதான். அதாவது ஒன்றும் வேண்டாம், புரியவங்களுக்கு புரிஞ்சுக்கலுங்க. ஒரு 50 ஆடு இருக்குன்னு வச்சுங்களோமே, நான் மேய்க்கேன், 50 ஆடை நான் மேய்க்கேன். எங்கேயாவது போய் படுத்துட்டு எழுவில் தண்ணி அடிச்சுன்னு வரங்கன்னா இந்த ஆடு என்ன செய்யும்? அது அதுக்கு பாட்டுக்கு வாடும் இல்லையா? அதுக்கு கண் விழிச்சு ஒரு ஆடு வேலையில் போய் கடித்தோம், 4 ஆடு பாவம் போல போவோம். 4 ஆடு என்ன செய்யும்? குட்டி போட்டுன்னு கிடக்கும். 4 ஆடு என்ன செய்யும்? துள்ளி குதிச்சுட்டு தெரியும். 4 பக்கத்தில் ஏறிச்சாடும். ஆமே. இதை உடனே என்ன செஞ்சிடப்படாது? தீயில வச்சு சுட்டு தின்னிடப்படாது. ஆமே. தீயில வச்சு சுட்டு தின்னிடப்படாது. அப்போ அதுக்குன்னு ஜோமனன் ஆண்டவரே ஒரு விசேஷித்த ஞானத்தை தாங்க, ஒரு விசேஷித்த அறிவை தாங்க. இது சபைக்கு சொல்கிறேன். உங்கள் வீட்டில் தான் அப்படிதான். உங்கள் வீடு. இனி ஒரு உண்மையை சொல்கிறேன். 3ஆம் கிளாஸ்லேயே 6ஆம் கிளாஸ்லேயே காணும். நீயும் ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்த இல்லை பிரகாஷ் கார்டில்? என்ன அறியாமல் பிரகாஷ் கார்டில் கையெழுத்து போட்டு என் மோக கொடுத்துட்டான். ஏன்னா அன்னைக்கு அப்பன் செய்ய தான் இன்னைக்கு பிள்ளை செய்யுது. நான் எல்லாம் அப்பாட்ட கொண்டு கொடுத்த சரித்திரமே இருக்கேன். புரிஞ்சுதா? நான் என்ன சிக்னேச்சர் கொஞ்சம் சந்தேகம் வந்து ஞாபகம் இருக்கா? கேட்டணும். நான் என்ன செய்ய தெரியுமா? வீட்டம்மா தான் போட்டு கொடுத்து விட்டுன்னு சொல்லியது சரியா தப்பா? ரட்சிக்கப்பட முன்ன அப்படி குடும்பத்தில் பிறந்ததோ தான் சொன்னேன். பிள்ளைக்கு அம்மா போட்டு கொடுத்ததான் எந்த பிரச்சனையும் இல்லை. வீழ வந்துட்டு எடுத்தம் பாருங்க கம்பு. ஆமே. அப்போ எனக்கு சபையில் உள்ள பிள்ளைகளை அடுத்தவங்களுக்கு விட்டு கொடுக்கப்படாது. ஆமே. ஹல்லேலூயா. என் பிள்ளைய குற்றம் செய்யும், என் பிள்ளைய தவறு செய்யும், என் பிள்ளைய நல்லதாகவும் இருக்கும், என் பிள்ளைய அடித்து நொறுக்கி கொண்டு வரணுமே தவிர அந்த பிள்ளைகளை வச்சு தீ கொடுத்துடக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதில் இருக்கிறவங்க யார் நல்லவங்க சொல்லுங்க பாப்போம். கை வைத்துங்க. யார் நல்லவங்க? ஒரு ஆள் இருப்பின்னு சொல்லுங்க பார்ப்போம். நான் தவறே செய்யலை, கண்ணால், மூக்கால், காதால், கையால் நான் தவறே செய்யலைன்னு சொல்லுங்க. நான் இந்த மைக்கை வச்சுட்டு இறங்கி போகிறேன். தவறு செய்யாதவங்க யாருமே கிடையாது.
ஆமே. ஒரு குடும்பத்தில் 4 பிள்ளை இருந்தால், 2 பிள்ளை இருந்தால், அடுத்தவங்களுக்கு விட்டு கொடுக்காம பிள்ளைகளை தண்டித்து அரவணைச்சு கண்டித்து வளர்க்க வேண்டியது தாய் தகப்பனுடைய வேலை. அப்போ அந்த வசனத்தை ஒரு கூட வாசிங்க. 11. பிரியமான பிள்ளைகளே, அந்நியர்களும் பரதேசியமாக இருக்கிற நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நான் ஒரு மேய்ப்பனாக இருக்கிறேன். பிரதருக்கு வேண்டி ஏன் ஆத்மாவை நினைச்சிடப்படாது, தொலைச்சிடப்படாது. ஃபஸ்ட்டு 50 ஆடு இல்லை முக்கியம், ஆடை மேய்க்கிற நான் தான் எனக்கு முக்கியம். நாம் பரலோகத்துக்கு போகணும், என்ன ஆத்மா நினைச்சிடப்படாது, தொலைஞ்சு போகப்படாது. ஆமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது, இந்த 50 ஆத்மாவில் ஒரு ஆத்மா கூட பிசாசுக்கு பலி கொடுக்கப்படாது. ஆமே. ஹல்லேலூயா. எல்லாம் கண்ணு வச்ச போல, காது வச்ச போல ஞானத்தோட கழிச்சு கூட்டின சபை இல்லைங்கி சபையை நடத்தப்படாது. ஆமே. அதுக்குள்ள மேப்பரலை கர்த்தர் நினைச்சவாரு கொண்டு வைப்பார். ஆமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் நம்ம அபயங்களை பாவத்துக்கு உட்படுத்திடப்படாது. கண்ணை உட்படுத்தப்படாது, காதை உட்படுத்தப்படாது, மூக்கை உட்படுத்தப்படாது, உனக்கு பிரத்யேகமாக காதை உட்படுத்திடப்படாது. இன்னும் விசேஷமாக நாவுன்னு ஒன்று இருக்கு, அநியாயம் பிடிச்சது. நாவுன்னு ஒன்று இருக்கு, அநியாயம் பிடிச்சது. இந்த ஊரநாவு. யாராவது ஒரு ஹாஸ்பிட்டல் இந்த நாவை வச்சுட்டு அப்பாய சரீரத்தையும் அப்பாய இரத்தத்தையும் புசிப்பதற்கு தகுதியற்ற பாத்திரம். ஒரு 50 ஆடை மேய்க்கிறதும், ஒரு சபையில் 50 பிள்ளைகளை மேய்க்கிறதும் ரைட். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாவடக்கம் இல்லாதவர்கள் தேவனுடைய சமூக தப்பத்தை புசிக்க விடாது. அது தலையில சாபம். அது நம்ம பிள்ளைகளுக்கும் உண்டாகும். ஆமே. நாவடக்கம் வேணும். ஹல்லேலூயா. இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் நாவடக்கம் வேணும். மற்றவர்களை குறித்து பேசுறது, மற்றவர்களை குறித்து யோசிக்கிறது ஞானத்தோடு யோசிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரு முள்ளு தச்சா அந்த முள்ளை எப்படி எடுக்கணும்னு கர்த்தர்ட்ட ஞானம் கேட்டா ஞானத்தை தருவார். அப்படியே முள்ளால கிள்ளி எடுத்து தள்ளணும். ஆமே. இதை விட்டுட்டு குத்தி பிச்சு அதில் ரத்தத்தை வர வச்சுட்டு அதில் மஞ்சை வச்சு அதை பழுக்க வச்சு அதை சீல் பிடிக்க வச்சு பிதுக்கி சீல் எடுக்கிறது அல்ல ஒரு மேய்ப்பனுடைய காரியம். ஆமென். ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் புரியுது? இப்போ மேய்ப்பன் என்னை பற்றி சொல்கிறேன், குடும்பத்தில் இருக்கிற தாயும் தகப்பனும் உங்களை பற்றி சொல்கிறேன். ஆமென். ஒரு பிள்ளையை பாதுகாக்க வேண்டிய முறை இப்படி. உங்களை ஆத்மாவை தொலைச்சி தான் செத்து மீன் பிடிச்சி பிரயோஜனமே இல்லை. பிள்ளைகளை வளைக்கேன்னு உங்கள் ஆத்மாவை தொலைச்சி போடப்படாது. உங்கள் ஆத்மாவுக்கு உத்தரவாதம் நீங்கள். ஹல்லேலூயா. உங்கள் ஆத்மாவை தொலைச்சிட்டு தேவனுடைய பந்தியில் கை போடுகிறது ஒரு அபத்தமான காரியம். ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்து சீசர்கள் விழித்து 1008 காரியத்தை பேசினார். எல்லாம் மறைமுறை பொருளை தான் பேசினார். ஆமென். மற்றவர்களுக்கு புரியாத வண்ணம், சீசர்களுக்கு புரியும் வண்ணம் தான் ரகசியத்தில் பேசினார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்குன்னு ஒரு தாளந்து, அந்த தாளந்துக்குள்ள நின்றணும். ஆமென் சொல்லு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நாவை அடக்கி காக்கணும். கண்ணை எப்படி அடக்கி காக்குறீங்களோ அதே போல் ஒரு நாவு, ஒரு பழமொழி இருக்குல்ல, ஒரு தீக்குச்சி காட்டுக்குள்ளே போட்டு எவ்வளோ வேகமாக அது பற்றி எரிகிறதோ அதே போல் இந்த நாவுடைய ஒரு சொல்லு அநேக ஜனங்களை அழித்து விடுமா. ஆமென். ஹல்லேலூயா. அதுதான் சொல்கிறேன், இந்த இடத்துல பாவம் செய்யாத ஒரு ஆள் இருப்பீர்களானால் நான் உடனே இந்த மணியாயரை பார்த்து மரத்தில் ஒரு 10 பவுனுக்கு மோதிரம் செய்து போடி. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் ஃபர்ஸ்டில் என்ன பாதுகாத்து கொள்ளணும். ஆமென். அதனால் ஞானத்தோடு இருந்து
நம்ம பரதேசின்னு உள்ளதை புரிஞ்சுக்கொள்ளணும், நம்ம அந்நியன் உள்ளதை புரிஞ்சுக்கொள்ளணும். ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போகிறவங்க தான் நமக்கு சொந்தமும் பந்தமும். மற்றதெல்லாம் சின்ன பாஸ்டர் சொன்ன போல டெம்பரவரி. ரொம்ப கவனம். பரலோகத்துக்கு போக்கு ஆயத்தப்பட்ட நீங்க, கர்த்தரால் அழைக்கப்பட்ட நீங்க, கர்த்தரால் தெரிஞ்சு கொள்ளப்பட்ட நீங்க, கர்த்தருடைய கரத்தினால் அலங்கரிக்கப்பட்ட நீங்க, ஆண்டவருடைய ராஜ்யத்தில் அவருடைய பிள்ளையாக போய் இருக்க வேண்டிய நீங்க, உங்கள் ஆத்துமாக்களுக்கு நீங்க தான் உத்தரவாதம். ஆமென். ஹல்லேலூயா. இனி வாசிங்க பார்ப்போம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 21 முதல் 25 வரை. இதற்காக எதுக்காக அழைக்கப்பட்டிருக்குது? உங்கள் ஆத்துமாக்களை நீங்கள் பாதுகாத்து உங்கள் அபயங்கள் பரலோகத்துக்கு போகாத வழியை கடைபிடிக்காம ஜாக்கிரதையா இருக்கும்படி இதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஏன் என்று கேட்டால், ஆண்டவராகிய இயேசுவும் உங்களுக்காக பாடுபட்டு யாருக்கு அடிச்சுவோடு? யாருக்கு அடிச்சோடு? அதாவது அதற்காக உங்கள் ஆத்மாவை பாதுகாத்து உங்கள் அபயங்களை நீங்கள் பாவத்துக்கு ஒப்பு கொடுக்காம ஆண்டவருடைய ராஜ்யத்தில் போவதற்காக தான் உங்களை அழைச்சிருக்கிறார். வாசி, உங்களை தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அவர் பாவம் செய்யவில்லை. ஒருக்கா எல்லாரும் சொல்லுங்க பார்ப்போம். ஒருக்கா சொல்ல அவருடைய வாயில பாவம் இல்லை, வாயில வஞ்சனை இல்லை. சொல்லுங்களா, சொல்லுங்க. வஞ்சனை இல்லை. அவரை திட்டும்போது மறுபதில் வையாம இருந்தார். அவர் வேதனைப்படும் போது, பாடுபடும் போது யாரையும் பயமுறுத்தாமலும் நியாயம் தீர்ப்பு செய்கிறவர்களுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். எப்படி? பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்து, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இடத்தை நல்லா புரியணும். ஆமென். ஒவ்வொருவரும் நல்லா புரியணும். ஆண்டவருடைய தளம்பு தான் நம்மளை சுஸ்தப்படுத்திச்சு. அதாவது அவர் தளம்புனா அவர் இந்த தளம்புல இருந்து பீரிட்டு பாஞ்ச ரத்தம் நம்மளை சுத்திகரித்து நம்மளை நல்வழிப்படுத்துது, நம்மளை பலப்படுத்துது, நம்மளை குணப்படுத்துது. இந்த ரத்தம் தான் நமக்கு உடன்படிக்கையாக இருக்கிறது. 25 முடிஞ்சா? 24 முடிஞ்சா? 25 வாசி. எப்படி இருந்தோமா? நான் பிறக்கும் போதே தீர்க்கதரிசியை வயிற்றில் நான் பிறந்தேன். அப்படிதானே? இப்போ தீர்க்கதரிசியோட மேலே என்ன உண்டு? தீர்க்கதரிசிய மேலே உயர்ந்த பதவி. அப்போ சொல்லுண்ணா, ஞான சிருஷ்டிகா, ஞான சிருஷ்டிகார ஊழியக்காரிட்டு நான் பிறந்தான். நினைச்சு பாருங்க, நம்ம எல்லாம் எப்படி சிதறண்ட ஆடுகளை போல இருந்தோம். எப்படி இருந்தோம்? சிதறடிக்கப்பட்ட ஆடுகளை போல இருந்தோம். வாசி. இப்பொழுது ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மேய்ப்பனும் கண்காணியன்னா உடனே என்ன நினைச்சிடப்படாது? இயேசு கிட்ட திருப்பி இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால ஜாக்கிரதையா இருங்க, கவனமா இருங்க, ஞானமா இருங்க, ஆண்டவருக்கு பயந்துருங்க. கர்த்தருடைய பயப்படுதல் தான் ஞானத்தின் ஆரம்பம். இந்த பயப்படுதல் இல்லாதவருடைய வாழ்க்கை எவ்வளவோ பொல்லாப்பில் போகுது. என்னுடைய அனுபவத்தில் நிறைய சொல்ல முடியும், நிறைய சொல்ல முடியும், நிறைய சொல்ல முடியும். ஆமென், ஹல்லேலூயா. அதனால ஜாக்கிரதையா இருங்க. சும்மா கடமைக்கு பந்தியில் கை போடக்காக சாத்ரான் ஜாத்ரான் 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 சொல்லக்கூடாது. ஆமென்,
சோத்திரம் சோத்திரன்னு சொல்லப்படாது, மனசார. யாருக்கெல்லாம் புரிஞ்சவங்க ஒரு அல்லையிலேயே சொல்லலாமே. நமக்கு தாளத்தோட சுத்திகரிக்க முடியுதில்ல. அப்போ 2வது பாயிண்ட்டுக்கும் போவோம். அல்லையா, இந்த பாயிண்ட் புரிஞ்சதில்ல. மரணம் வரைக்கும் நமக்கு போராட்டம் உண்டு. யாரோடு? இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதிகளோடு, பிசாசுகளோடு. அவன் எதிர்த்துட்டு தான் நிற்பான், குழப்பத்தை உண்டு பண்ணிட்டு தான் இருப்பான். அந்த குழப்பத்தில் நம்ம எண்ணெயை ஊற்றி எரிய வச்சப்படாது. ஆண்டவரேன்னு விழித்து ஸ்தோத்திரம் பண்ணி முழங்கால் போட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் தன்னை அர்ப்பணித்து அந்த எரியலை அணைச்சி விடணும். ஆமே, இதுக்கு தகுதி இருந்தால் விசுவாசியா வீட்டில் அப்பனை அம்மமையா இருங்க, ஊழியம் செய்ய தகுதியாக இருங்க. இல்லைங்க விட்டுறணும், பிள்ளைகளை கொண்டு ஹாஸ்டலில் கொண்டு தள்ளிடணும். ஆமே, ஒரு புருஷன் இருக்கிறான், அவனுடைய சுபாவத்தை பொண்டாட்டி முதல்ல அறிஞ்சிருக்கணும். நம்ம புருஷன் யாரு? இயேசுக்கு சுபாவத்தை முதல்ல அறிஞ்சிருக்கணும். இயேசுக்கு சுபாவம், அவருக்கு விருப்பம் என்ன, விருப்பம் இல்லாதது என்ன, அவருக்கு நடத்தை எப்படி, அவருக்கு சித்தம் எப்படி, நம்மளை தெரிஞ்சு கொண்ட நோக்கம் எப்படி, நமக்கு எதுக்காக இதை குணாதிசயத்தை படிச்சிருக்கணும். அதே மாதிரி மனைவியும் புருஷனுடைய குணாதிசயத்தை படித்து அதுக்கு ஏற்றது போல நம்ம பரிமாறினா தான் பரிமாற முடியும். இல்லைங்க ஒரு மணிக்கூர் கூட வாழ முடியாது. இனி 3வது, தேவனுடைய ராஜ்யத்துக்காக முன்னேறும்போது. எப்படி தேவனுடைய ராஜ்யத்துக்காக முன்னேறணுமா வேண்டாமா? முன்னேறும்போது, தேவனுடைய ராஜ்யத்தை நோக்கி முன்னேறும்போது நாம் சாத்தானோடும் அந்தகார லோகாதிபதிகளோடும் அந்தகார லோகாதிபதிகளோடும் போராட வேணும். நாம் போராடும் போது பல துன்பத்திற்கு ஆளாகும். ஆமென், ஆமென், ஆமென். மைண்டை ஃப்ரீயாக விட்டுட்டு ஆண்டவருடைய சித்தம் என்ன, ஆண்டவர் இன்னைக்கு நம்ம கொண்டு என்ன செய்ய வச்சிருக்கிறார் என்னுள்ளதை கவனமாக பார்த்து அதற்கு என்ன பரிகாரம் செய்யணும் அதை மட்டும் நாடணும். ஆமென். அப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்காக நம்ம முன்னேறும்போது உபத்திரவம் உண்டு. யாருக்கெல்லாம் பரலோகத்துக்கு போனோம்? அப்போ பரலோக ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேர முன்னேறும் போது 1000 உபத்திரவம் வரும். ஆமென். யாருக்கெல்லாம் பரலோகத்துக்கு போனோம்? ஒரு கை வைத்துங்க. போனோம். யாருக்கெல்லாம் பரலோகத்துக்கு போனோம்? கையை வைத்து வைங்க. எல்லாருக்கும் போனோம். எப்படி? நவம் நினைவும் விடாது, நத்தை பிடிச்சவும் வேணும். நான் இருக்க வேணும், ஒரு இது கூட அசையப்படாது. அப்படி தான் இருக்கணும். கழுத்தை நெரிச்சணும், கண்ணை உருட்டி பார்க்கணும், சைடில் பார்க்கணும். இப்படி தான் இருக்கணும். ஆனால் நான் பரலோகத்துக்கு போனேன். எங்கேயா நடக்குமா? ஆமென். பரலோக ராஜ்யம் ஈஸியான ஒன்றும் இல்லை. ஆனால் உள்ளத்தை விட்டு கொடுக்குறவங்களுக்கு அவ்வளவு லகு. ஆமென். வாசல் இடுக்கமான வாசல் தான். நம்ம போய் நின்னா வாசல் விரிஞ்சு கொடுக்கும், இல்லைங்க நம்ம சரீரம் ஒடிஞ்சு கொடுக்கும். அப்படியே பிஸ்குடு போகலாம். ஆமென். நம்ம இருதயம் விட்டு கொடுக்கலைங்க, வழியும் விசாலமாகாது. உங்களுக்கு சதை பிஞ்சு உரைஞ்சி எவ்வளோ ட்ரை பண்ணி முட்டி கடைசியில் நம்ம சாவியை தர முட்டிட்டு தான் கிடப்பியா, போக முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. வாசிக்க கேட்போம். ரெண்டு கொரிந்தியர் 6வது அதிகாரம் 4-10 வரை. மிகுந்த பொறுமை, மிகுந்த உபத்திரவம், மிகுந்த நெருக்கம், மிகுந்த இடுக்கண்களிலும் அடிகளிலும் காவல்களிலும் கலக்கங்களிலும் பிரயாசங்களிலும் கண் விழிப்புகளிலும் உபவாசங்களிலும் அன்பிலும் கற்பிலும் அறிவிலும் நீடிய சாந்தத்திலும் தயவிலும் பரிசுத்த ஆவியிலும் இந்த அன்பு இருக்கணும். மாயமற்ற அன்பு. இயேசு கிட்ட மாயமற்ற அன்பு இருக்கணும். இந்த மாயமற்ற அன்பு இருந்தால் பாக்கியெல்லாம் தானே வரும். மாயமற்ற அன்புன்னா எந்த ஒரு காரணத்தை கொண்டும்
எந்த ஒரு காரணத்துக்கும் உலகத்தில் உள்ள பணம், பொருள், ஆஸ்தி, குடும்பம், சொத்து, சொந்தம், பந்தம் எதுக்காகவும் இயேசுனுடைய ஆராதனையை விட்டு கொடுக்காதவர்கள், திருச்சபை ஒழுங்க கடைபிடிக்கிறவர்கள், திருமற சத்தியத்தை கடைபிடிக்கிறவங்க, அவங்க தான் இயேசுவிட்ட மாயமற்ற அன்பு. ஆமே. இந்த அன்பு இல்லாமல் என்ன படைச்ச, என்ன உருவாக்கின, என்ன அழைச்ச, என்ன தெரிஞ்சு கொண்டு கைப்பிடிச்சு நடத்தின இயேசுக்கு மேலே சத்தியம் போட்டு சொல்கிறேன், பரலோகத்துக்கு போக முடியாது. எனக்கு மாப்பிள்ளை, எனக்கு பெண்டாட்டி, 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, இவனை பற்றி எனக்கு தெரியுமா தெரியாதா, இவளை பற்றி எனக்கு தெரியுமா தெரியாதா, இவன் அங்கே நில்லுன்னா நிற்பா, அவனா இப்படி செஞ்சு அவன் சரண்டர் ஆவான். இன்னும் இதல்ல. சாகிறது வரைக்கும், என்னைக்கு ரட்சிக்கப்பட்டியோ அன்னிலிருந்து சாகிறது வரைக்கும் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையும் ஒரு இம்மி அளவு கூட குறையாம கொடுக்கிற அன்பு தான் மாயமற்ற அன்பு. எலிசா இருக்கேன் இல்லை, எலிசா இருக்கேன் இல்லை, நல்லவனா கெட்டவனா? உண்மைதானே? எந்த விதத்தில் அவனை நல்லவன் சொல்றீங்க? ஏசப்பா குறித்து ஒரு காரியத்தை சொல்லுங்களா. துண்டை கொண்டு தோலை போட்டது அவன் செய்த காரியம், அவனுக்கு உழைச்சகு வச்சிருந்த கலப்பையை வெட்டி, அந்த மாடை வெட்டி கலப்பைக்கு மேலே வச்சு தீ கொடுத்து மாடை வெட்டி முதல்ல பலி கொடுத்தான். இனி போயிட்டு வந்து நான் கலப்பை உள்ளன்னு அவன் நினைக்கல. ஃபஸ்ட்டு செய்தது அதுதான். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அதனால தான் எலியா யாரு போம்பா சால்வு விழுந்தது காணவும் முடியாது, அரிதான காரியம் அது. ஆமென், ஆமென். மாயமற்ற அன்பு. உண்மையாக சொல்கிறேன், ஒரு விஷயம் கூட சொல்கிறேன், மாயமற்ற அன்பு யாராவது வச்சாம இருந்தா தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. ஆமென். நீங்கள் புருஷன், உலகத்தில் இருக்க புருஷன் நினைச்சிடப்படாது, உலகத்தில் இருக்க பெண்டாட்டின்னு நினைச்சிடப்படாது. இது சர்வ லோகத்துக்கும் அதிபதி ஆகிய இந்த சமஸ்த நாட்டுக்கும் ஒரே தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். அவர்கிட்ட நீங்கள் சாக்கு போக்கு சொல்ல இடமே இல்லை. இது சாக்கு போக்கு சொல்ல வேண்டிய காலம் இல்லை, காலம் கடைசி, காலம் கடைசி. எப்படியோ எனக்கு ஊழியத்தை வச்சு வாழலாம், கர்த்தர் வாழக்கு விடலை. ஆமென். சொல்லு, இதை செய், இதை செய், இதை செய், இதை செய், இதை செய்ன்னு குரலில் தந்துட்டே இருக்கார். ஆமென். அப்போ இது சாக்கு போக்கு சொல்லக்கூடிய நேரம் இல்லை. ஆமென். ஆண்டவர்கிட்ட மாயமற்ற அன்பு, அது யார் வைக்கிறாங்களோ, யார் பிடிச்சாலும் நிற்காது. கர்த்தர் அப்படியே செல்ல பிள்ளைய நடத்துகிற மாதிரி நடத்துவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனாவது வசனம் வாசித்தோம்? 6, 7 வாசி. சத்திய வசனத்தில் திவ்ய பலம். திவ்ய பலம் என்ன? திவ்ய, ஏதோ ஒரு அப்போஸ்தலனுக்கு பேர் உண்டு இல்லையா? திவ்யனே ஆகிய யோவானா. திவ்ய வாசி வாசி முதல்ல வாசி. சத்திய வசனத்திலும் திவ்ய, அதை பரிசுத்தமான, அதாவது பூர்ண, நல்ல நல்ல, அதாவது ஒரு பட்ட பேர். ஆமே. நல்ல, அதாவது பூரணமான ஆண்டுடைய ஆவியின் பலத்திலும் நீதியாகிய வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் ஆயுதங்களை தரித்திருக்கிறதுனாலும் கனத்தினாலும் கனவீனத்திலும் துர்கீர்த்தியிலும் நற்கீர்த்தியிலும் எத்தன் கள்ளன் எனப்பட்டாலும் நிஜஸ்தர் உண்மை உள்ளவன் எனப்பட்டாலும் அறியப்படாதவர்கள் எனப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களாய் எண்ணப்பட்டாலும் சாகிறவர்களாய் எண்ணப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவர்களாகவும்
எண்ணப்பட்டாலும் தக்கவர்களாகவும் எண்ணப்பட்டாலும் எப்படி இந்த வசனத்தை வாசிக்கிறீங்களா? முதல்ல வாசி. ஃபர்ஸ்ட்ல வசனத்தில் ஃபர்ஸ்ட். அதுக்கு முந்தின வசனம் இல்லை, சத்தியம் திவ்யம். சத்திய வசனத்திலும் ஆண்டவருடைய கிருபையிலும் நீதியாகிய வலை, அதாவது ஆண்டவருடைய சத்தியத்தில் ஆண்டவருடைய கிருபையில் ஆண்டவருக்கு, அதாவது அந்த 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 மாயமற்ற அன்பில் இருக்கிறவங்களுக்கு வலது பக்கமும் இடது பக்கமும் என்ன படைச்சிருக்குமா? சர்வ ஆயுதமும் படைச்சிருக்கு. அப்போ மாயமற்ற அன்பு உள்ளவங்களுக்கு ஆண்டவர் சொல்லியிருப்பார், உனக்கு இந்த வரத்தை தாரேன், உனக்கு இந்த வரத்தை தாரேன். செயல்படாது. மாயமற்ற அன்பு இல்லை, செயல்படவே செய்யாது. அது இருக்கும். எப்போ மாயமற்ற அன்பு இல்லாமல் மாயமற்ற அன்பு நீ செலுத்தியோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக கிருபை என்ன செய்யணும்? செயல்பட தொடங்கிடும். ஆமே. அப்போ நான் மாயமற்ற அன்போடு என் புருஷன்ட்ட வச்ச அன்பு இல்லை, மனைவிட்ட வச்ச அன்பு இல்லை, நான் மாயமற்ற அன்போடு இயேசுகிட்ட இருக்கேன்னு சொல்கிறவங்க கை வைத்துங்க பாப்பா. அல்லேலூயா. எத்தனாவது வசனம் வேறு வாசித்தேன்? 10 பேரை வாசித்தியா? முடியலையா? முடிச்சேன்னா அப்படியே வச்சிருங்க. ஆமே. வாசிங்க. புரிஞ்சுதா சொன்னது அந்த வசனங்கள்லாம்? யாரா இருந்தாலும், நீதி உள்ளவனா இருக்கட்டும், நீதி இல்லாதவனா இருக்கட்டும், இல்லை பரிசுத்தம் உள்ளவனா இருக்கட்டும், பரிசுத்தம் இல்லாத இருக்கட்டும், பலம் உள்ளவனா இருக்கட்டும், பலம் இல்லாதவனா இருக்கட்டும், நற்கீர்த்தி செய்கிறவனா இருக்கட்டும், சாந்த குணம் உள்ளவனா இருக்கட்டும், இல்லாதவனா இருக்கட்டும், எவனா இருந்தாலும் மாயமற்ற அன்பு ஒருவனுக்கு இல்லைன்னா எல்லாம் க்ளோஸ். ஆமே. வாசிங்க பார்ப்போம். 2 கொரிந்தியர் 11:23 இருந்து வாசிக்கணும். 2 கொரிந்தியர் சீக்கிரம் 11. ஆ ஆ ஆ ஆ ஆ யாருக்கெல்லாம் பவுலை போல பிரகாசிக்கணும்? பவுல் எத்தனை வரத்தை வச்சிருந்தா? 9 வரமும் வச்சு. பவுல் எத்தனை வரம் வச்சிருந்தா? 9 வரத்தையும் வச்சிருந்தா. அப்போ பவுலை போல எனக்கு பிரகாசிக்கணும்னு சொல்கிறோம். அல்லைங்க இயேசுவை போல எனக்கு பிரகாசி, 2ல் ஒன்றாவது வேணும். இயேசுவை கூட நம்ம என்ன செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. அவர் அப்போ பவுலை போல நமக்கு பிரகாசிக்கணும்னு சொல்கிறவங்க கை வைத்துங்க பாப்பா. பிரகாசிக்கணும், வாஞ்சிக்கணும். ஆனால் அந்த பிரகாசித்த பவுல் பட்ட பாட ஒன்று தியானிக்கணும். எவ்வளவு பாடுகளை அனுபவிக்கிறோமோ அவ்வளவுக்கு கர்த்தர் நம்மளை பிரகாசிக்க வைப்பார். சொடுக்கு விட்டா விடுதலை, தொட்டா விடுதலை. ஆமே. அப்படி செய்யணும்னா எல்லா உபத்திரவத்தையும். ஆனால் ஆண்டவருக்கு அன்புக்குள்ளே நம்ம இருந்துட்டு இது எல்லாருக்கும் முடியும். ஒன்றுமே இது பெரிய கஷ்டம்னு இல்லை. ஆமே. வால் அடித்தா கஷ்டம்னு சொல்லுது. பழவின பிறகு இப்போ உனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது இல்லை? இந்த வேலை இவ்வளோதான். இதே மாதிரி தான் ஊழியம். ஆனால் பவுலை போல இந்த பாஸ்டரமையாக ஜெபம் பண்ணி, இந்த பாஸ்டரமை ஜெபம் பண்ண ஜெபம் பவுலை போல மாற்றுங்க, பவுலை போல மாற்றுங்க, பவுலை போல மாற்றுங்க. இன்னைக்கு நாய்க்கிட்டட்டும் பேய்க்கிட்டட்டும் அடிபடக்கம் கொடுபடக்கம் எல்லா இதுக்கும் கொண்டு வச்சுட்டார். ஆமே. அப்போ என்ன கெடுத்தது யாரு? பாஸ்டரமை. நான் சுகமா சுவிட்சமா ஜாலியா அப்பப்ப அப்படி ரவுண்ட் பண்ணி இப்படி ரவுண்ட் பண்ணி வீட்டில் வரும்போது கார்லேருந்து இறங்க கூட தெரியாத, ஆனாலும் அந்த காரை ஓட்டிட்டு வர்றது நானாக தான் இருக்கேன். அப்படி எவ்வளோ ஜாலியாக இருந்த என்ன கெடுத்து குட்டி சேராக்குனது உங்கள் பாஸ்டரமை. ஆமே. அதே மாதிரி உங்கள் புருஷன்லாம் நல்ல பிரகாசிக்கணும். இங்கே ஜெபம் பண்ணுங்க. உங்கள் ஜெபம் உண்மையாக இருந்தால் கர்த்தர் மாற்றி தருவார். அப்போ
ஆண்டவருடைய நாமத்தை மைமைப்படுத்தி. இப்போ பவுல் எங்கே இருப்பார்? 12 மூப்பர்களுக்கு மத்தியில் இருந்து தூதர்களை நியாயம் விசாரிக்கிற பாக்கியத்தை கொடுப்பார். அப்போ இந்த உலகத்தினுடைய உபத்திரவம், இந்த உலகத்தினுடைய துன்பம், இந்த உலகத்தினுடைய கஷ்டம், இந்த உலகத்தினுடைய வேகலத்தை நம்ம பொறுத்து மாயமற்ற அன்போடு இயேசுவோடு இருந்தால் அதே இடத்துல நம்ம போய் இருக்கலாம். எத்தனை நாள் இருக்க போகிறோம்? ஆமென். அப்போ பாருங்க, மாயமற்ற அன்போடு இருந்தா இந்த உலகத்தில் கஷ்டம்தான், இந்த உலகத்தில் பாடுதான், நிந்தனை தான், பரிகாசம்தான், துன்பம்தான். இயேசுட்ட மாயமற்ற அன்பாக இருந்தால் கர்த்தருடைய ராஜ்யத்தில் நித்திய காலம் வரைக்கும் அவர்கிட்ட கிட்ட இருக்கிறார். தூதர்களை நியாயம் விசாரிக்கக்கூடிய அதிகாரத்தை தருவாராம்.